கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் 14 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள புதிய காவல் நிலையம் கட்டுமான பணிகளுக்கு அமைச்சர்கள் சேகர் பாபு, தாமு அன்பரசன் ஆகியோர் அடிக்கல் நாட்டினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். கிளாம்பாக்கத்தில் அமைய இருக்கக்கூடிய புதிய காவல் நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமானது கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மூலமாக அந்த பேருந்து நிலையமானது கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக கோயம்பேட்டிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்கின்ற பேருந்துகள் மாநகர பகுதியில் வருவது அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல், அதே போன்று பொதுமக்களுக்கு அதிக அளவில் சிரமம் ஏற்படுவதாக கருத்தில் கொண்டு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமானது சுமார் 410 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டது. தற்பொழுது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமானது ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து முழுமையாக கோயம்பேட்டிலிருந்து இந்த பேருந்து நிலையமானது கிளாம்பாக்கத்துக்கு முற்றிலுமாக, அதே போன்று ஆம்னி பேருந்துகள் முற்றிலுமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தற்போது இயங்கி வருகின்றன. குறிப்பாக இந்த பகுதியில மிக பெரிய அளவிலான இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல சுமார் 14.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய காவல் நிலையமானது அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த காவல் நிலையமானது அதிக வசதிகள் மற்றும் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்து இன்றுடன் 36 நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில இந்த பகுதியில பெரிய அளவிலான இந்த கட்டுமான பணிகளானது நடைபெறும் எனவும், அதே போன்று இந்த 14 கோடி 30 லட்சம் ரூபாய் செலவில் இந்த காவல் நிலைய கட்டுமான பணிகள் அடிக்கல் நாட்டிய பின்னர் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தது இந்த பகுதியிலே புதிதாக கட்டப்படும் இந்த காவல் நிலையமானது புதிய முறையில் அதே அமைக்கப்பட உள்ளதாகவும், அதே போன்று காவலர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கட்டப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். முக்கியமாக இந்த ஆம்னி பேருந்துகள் குறித்து பேசிய சேகர் பாபு, இந்த ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்காக முடிச்சூர் பகுதியில ஏப்ரல் மாதத்தில் இருந்து அந்த ஆம்னி பேருந்துகள் அங்கே முடிச்சிலிருந்து புறப்பட்டு கிளாம்பாக்கத்திலிருந்து புறப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். தற்பொழுது இந்த 14 கோடி ரூபாய் அதிக அளவிலான மதிப்பீட்டுல அனைத்து வசதிகளுடன் கூடிய, குறிப்பாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மட்டுமல்லாமல் சுற்றுப்புற பகுதியிலும் சேர்ந்தபடியாக இந்த காவல் நிலையம் அமையப்படும் எனவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சாலமன்.